ஜெபம். கல்வாரியின் அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது சுவாமி. எங்களை கடந்த நாட்கள், வாரங்கள், மாதங்கள் இறுதி வரை பாதுகாத்து வழிநடத்தின என் தகப்பனே, நன்றி அப்பா. நீர் சொன்னதை முடிக்கிற கர்த்தர் அப்பா. நீர் எங்களை காண்கிற தேவன் அப்பா. எங்களை கவனித்து கொண்டு இருக்கிறீர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். மனிதன் மாறினாலும் நீர் மாறாதவர். மனிதர் மறந்தாலும் நீர் எங்களை மறக்கிறதே இல்லை. ஏசப்பா, உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க ஒருவராலும் முடியாது அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க. தேசத்து ஜனங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்பா. வாலிபர்கள், சிறுவர்கள் ரட்சிக்கப்படணும். முதிர் வயது உள்ளவர்கள் ரட்சிக்கப்படணும். கிராமம், பட்டணம், மாவட்டங்கள், தமிழ்நாடு ரட்சிக்கப்படணும், பரிசுத்தப்படணும். ஏசப்பா, டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்க. எல்லா துதி, கன, மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகாபரிசுத்த ஸ்தலத்தினில் கேராபின்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகாபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. ஆரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தைக்கோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி மன மாற்றம். எசேக்கியேல் 18 அதிகாரம் 32 வசனம்.
மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகுகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் மனிதர்களை தன்னோடு உறவு கொள்ள அழைக்கிறார். பிறப்பில் இருந்தே பாவிகளாக இருக்கும் மனிதர்களுக்கு ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் மூலம் உலகம் பாவம் நுழைந்து அன்றிலிருந்து பாவம் அவர்களில் மிக ஆழமாக குடிகொண்டு உள்ளது. இச்சையினால் பாவத்தின் நுகத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டார். தேவனின் அழைப்புக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் தொடக்கத்தில் இருந்தே மனம் மாற்றம் பெற வேண்டும். மனமாற்றம் என்பது தேவனை தேடுதல், அவரது முகத்தை தேடுதல், அவர் முன் தலை தாழ்த்துதல், முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடம் திரும்புதல். தீமையான வாழ்வில் இருந்து விலகி தேவனை நோக்கி திரும்புவது மனம் மாற்றம் ஆகும். வழி விலகிய மக்கள் தேவனிடம் திரும்புவது நம் தீய செயல்கள் அனைத்தையும் விட்டு முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள், உங்கள் உடைமைகள் அல்ல, உங்கள் இருதயத்தையே கிழித்து உங்கள் தேவனாகிய ஆண்டவரிடம் திரும்புங்கள். மனமாற்றம் ஆகும். இந்த மனமாற்றம் வாழ்வதற்காகவே அன்றி சாவதற்கு அல்ல. மனமாற்றம் என்பது தீமையை விட்டு விலகி தேவனிடம் திரும்புவது, அவரது கட்டளையை கைக்கொள்வதே ஆகும். பாவத்தின் விளைவை கண்டு அஞ்சி வருத்தப்பட்டு பழைய வாழ்க்கையின் பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்து மீட்பை பெற்றுக்கொள்ள இயேசுவிடம் முழு இருதயத்தோடும் நம்பிக்கை வைக்க வேண்டும். சகேவு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உலக பதவியின் மீது, பணம், செல்வத்தின் மீது பற்றுள்ள இந்த சகேவுக்குள்ள ஏற்பட்ட மனமாற்றம் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக வருகிறான். அவனுக்கு உள்ளாக ஏற்பட்ட மனமாற்றம் அவனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் வாழ்வு கொடுத்து லூக்கா 19 அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் இந்த சகேவின் மனமாற்றம் சொத்துக்கும் பணத்திற்கும் பாதிப்பை உண்டாக்கியது. இதுதான் உண்மையான மனமாற்றத்தின் மீட்கப்பட்ட வாழ்வு ஆகும். இந்த மீட்கப்பட்ட வாழ்வு இந்த உலகத்தோடு வாழ்ந்து முடிக்கிற வாழ்வு அல்ல. தேவன் எவ்வாறு இஸ்ரவேல் மக்களை மீட்டு கானான் தேசத்துக்குள்ளாக கொண்டு வந்தாரோ அதை போன்று மீட்கப்பட்ட பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் பரலோக வாழ்வு வாழும்படியாக அழைத்து செல்வார். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்துகிறார். பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து புதிய மனுஷனாக கர்த்தருக்குள் வாழ்கிற வாழ்வுதான் ஆசீர்வாதிக்கப்பட்ட வாழ்வு ஆகும். இந்த வாழ்வை வாழ்கிறவன் கர்த்தருக்குள் கனியுள்ள வாழ்வாக வாழ்கிறான். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 15 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 3 அதிகாரம் 8 யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பாவ மன்னிப்புக்கு என்று கொடுக்கப்பட்ட மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம். மனம் திரும்புதல் என்றால் பாவத்துக்காக மனம் வருந்துவது மட்டுமல்ல, பாவத்தை விட்டு திரும்புவதாகும். பரிசேயரும் சரிசேயரும் நாங்கள் மனம் திரும்புகிறோம் என்று சொல்லியும் தொடர்ந்து பாவம் செய்தார்கள். யோவான் அவர்களை பார்த்து, எங்கே உங்கள் மனம் திரும்புதல்? உங்கள் மனம் திரும்புதலுக்கு ஆதாரம் காட்டுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள்ளாக கனி கொடுக்க வேண்டுமானால் செடியோடு எவ்வாறு கொடி இணைந்திருக்கிறதோ அதுபோல நாம் இணைந்திருக்கும் போதுதான் கனி கொடுக்க முடியும். இயேசு சொல்லுகிறார், நானே திராட்சை செடி என்று சொல்கிறார், நீங்கள் கொடிகள் என்று சொல்லுகிறார். ஆகவே நாமும் செடியாகிய இயேசுவோடு கொடியாகிய நாமும் இணைந்திருந்தால்தான் கனி கொடுக்க முடியும். நம்முடைய வேத தியானம், ஜெபம், ஆண்டவருக்காக கொடுப்பது, ஆத்தும ஆதாயம் போன்றவை இயேசுவோடு இணைந்திருக்கிற வாழ்வாகும். இந்த வாழ்வுதான் கனியுள்ள வாழ்வு. கொர்நெலியு
கிரியைகள் பரலோகத்தை அசைத்தது. அவனுடைய தான தர்மங்களும் ஜெபங்களும் தேவன் மீது வைத்துள்ள அன்புதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இதை கண்ட யூத மக்கள் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கு அருளச் செய்தார் என்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மனம் மாற்றத்தின் மூலமாக நம்முடைய நடை, உடை, பாவனைகள் எல்லாம் மாற்றங்கள் உண்டாகிறது. அன்போடு பேசுகிற பேச்சு உண்டாக்குகிற நம்மிடம் இருக்கிறதை மற்றவர்களுக்கு கொடுத்து நல்ல உள்ளமாக மாறுகிறது. தங்கள் உணவுகளையும் உடைகளையும் இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ்வதும் எல்லோரோடும் ஐக்கியமாக வாழ்வதும் தான் உண்மையான மனம் மாற்றமாகும். இவர்கள் அநேக கனிகளை கொடுத்து விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்பற்றி பரலோக வாழ்வை சுதந்தரித்து கொள்வார்கள். இயேசு தான் வாழ்ந்த காலத்தில் பரலோக ராஜ்யத்தின் நற்கிரியைகளை அறிவிக்கவும் அதற்காக மனமாற்றத்தின் செய்திகளை எடுத்து உரைக்கவும் தனது அப்போஸ்தலரை அனுப்பினார். இயேசு உயிர்த்து எழுந்த பிறகு அவர்களது அந்த பணியை உலகமெங்கும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு மனமாற்றத்தின் நற்செய்தியை அறிய வேண்டும் என்றார். நற்செய்தி அறிவித்தவர்களும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தவர்களும் பரலோகத்தில் வாடாத கிரீடத்தை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். ஆகவே நாமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் எதிர்கொண்டு செல்ல நாமும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். மன்னிப்பின் அடையாளமாக வாழ்வது அனைவருக்கும் அனுகூலமாக இருக்கின்றது. கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இயேசு கிறிஸ்து மன்னிப்பின் அடையாளமாக வாழ்ந்தார். இன்று மன்னிப்பின் அடையாளமாக நம் நடுவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவை பின்பற்றும் சீடர்கள் தங்கள் வாழ்வில் இயேசு கிறிஸ்துவை மாதிரியாகவும் சிலுவை நாதர் இயேசு சிலுவையில் ஜெபித்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. இயேசு கிறிஸ்துவின் போதனைகளையும் மனுஷனுடைய தப்பிதங்களையும் நாம் அவர்களுக்கு மன்னித்தால் நம் பரமபிதா நமக்கு மன்னிப்பார் என்று அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் 7 தரம் மாத்திரம் அல்ல 70 தரம் மட்டும் மன்னிக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து சொன்னார், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். சம்பூரணமாய் கொடுக்கிற ஆண்டவரிடம் நாம் சந்தேகமின்றி கேட்கும் பொழுது சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் ஜெபித்தால் வேதம் வாசித்தால் மட்டும் போதாது, ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்ள நம்மால் இயன்ற முயற்சிகளை செய்ய வேண்டும். நாம் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருந்தால் அவர் நமக்கு வெற்றியை தருவார். விடாமுயற்சியுடன் போராடிய யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டதை மறந்து போக வேண்டாம். பாவமும் அறிவும் பொருந்திய சிம்சோன் தனது ஞான குறைவினால் பரிசுத்த வாழ்வை இழந்து போனான். ஆனால் யோசேப்பு ஆண்டவர் தனக்கு அருளின அறிவுடன் ஞானமாக பரிசுத்தமாக வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்றைக்கு உலக பிரகாரமான ஞானத்திலும் அழிவிலும் தேர்ந்து விளங்கியவர்கள் ஆண்டவரின் ஞானத்தையும் அறிவையும் பெற்று கொள்ளாததினால் அழிவை உண்டாக்குவதுடன் தாங்களும் அழிந்து போகிறார்கள். திறமசாலிகள் உயர் பதவி வகிப்பார்கள். துன்மார்க்கமாய் ஜீவித்து கடைசியில் முகத்தை மூடிக்கொண்டு நீதிமன்றம் செல்லக்கூடிய அளவுக்கு ஆளாக்குகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு அருளும் ஞானமும் நம்மை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளும் மிகவும் பாதுகாத்து வைத்திருக்கிறார். இத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்று நாம் பரவசமாய் வாழ ஆண்டவர் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் உடையாக தந்து இருக்கிறார். உலக அறிவையும் ஞானத்தையும் விட
உன்னதரை அறிகிற அறிவிலும் ஞானத்திலும் புத்தியிலும் நாம் வளரும் போது அனைத்து துறைகளிலும் நாம் சாதிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். எல்லா மனிதர்களும் தங்களை மற்றவர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என ஆவல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் நாம் நேசிக்கும் நபர்கள் தங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதில் கருத்தோடு செயல்படுவார்கள். அது மட்டுமல்ல, பெரும்பான்மையான நேரங்களில் இதை கருத்தில் கொண்டே செயல்படுகிறார்கள். ஒரு மாணவன் அவன் படிப்பில் சரியாக மதிப்பெண் பெறுவான். ஆனால் கணிதத்தில் மட்டும் மிக அதிக மதிப்பெண்கள் பெற்று வந்தான். இது மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் மற்ற எல்லா பாடங்களிலும் குறைவான மதிப்பெண்களே பெற்றிருந்தான். எப்படி கணிதத்தில் மட்டும் பெற முடியும்? அந்த மாணவனிடம் ஒரு நாள் நண்பர், கணிதத்தில் மட்டும் நீ எப்படி இத்தனை மதிப்பெண்கள் பெறுகிறாய் என்று கேட்டான். அதற்கு அவனுடைய பதில், கணித ஆசிரியருக்கு எனக்கும் நன்றாக பிடிக்கும், ஆகவே எனக்கும் அவரை நன்றாக பிடிக்கும். இந்த சூழ்நிலையில்தான் நான் நன்றாக படித்து மதிப்பெண்கள் பெறவில்லை. ஆனால் அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார்? ஆகவேதான் தனி கவனம் செலுத்தி அந்த பாடத்தை படிப்பேன். ஏனென்றால் அவர் என்னை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது அந்த மாணவனை பற்றியது மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுடைய நிலையும் அதுதான். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இயேசு தான் நேசிக்கும் சீசர்களிடத்தில் நீங்கள் என்னை எப்படி புரிந்து இருக்கிறீர்கள் என கேட்கிறார். அங்கே பேதுரு ஒரு உன்னதமான பதிலை கொடுக்கிறார். அது என்னவென்றால், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதாக பதில் சொல்லுகிறார். தேவன் நாம் காணும் எல்லா ஆச்சரியமான வல்லமைகள் மீதும் அதிகாரம் உள்ளவர். மனிதர்கள் மட்டுமல்ல, நிலப்பரப்புகள் மீது மட்டுமல்ல, சகலத்தின் மீதும் ஆளுகை உடையவர். இது மனிதனுடைய கற்பனைக்கு எட்டாதது. சங்கீதம் 93:1 பூமி நிலை பெற்று நிற்பதற்கு காரணம் என்ன என்றால், தேவன் நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் வல்லமையை ஆடை போல அணிந்து இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆட்டி படைக்கும் வல்லமையை கச்சை போல கட்டியுள்ளார். ஆகவே இந்த வல்லமையினால் பூமி அசையாதபடி நிலை பெற்று இருக்கிறது. தண்ணீர், நெருப்பு, கடல் போன்றவைகள் மிஞ்சினால் கட்டுப்படுத்த எந்த வல்லமைகளினாலும் கூடாது. இதை கட்டுப்படுத்தவும் ஆற்றல் உள்ளவர், இதன் மேல் அதிகாரம் உள்ளவர் இயேசு மட்டுமே. கடவுள் இதை கட்டுப்படுத்தினார் என்பதற்கு உதாரணங்கள் பல உண்டு. யோவான் 3ஆம் அதிகாரம் 13:2, தானியேல் 3ஆம் அதிகாரம் 29:3 ஆகியவை பூமியில் யாரும் ஒரு காலும் சொல்ல முடியாத அற்பமான வார்த்தைகளை சொல்லுகிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன். தேவன் அவருடைய நேசத்தாலே, வல்லமையினாலோ, வார்த்தையினாலோ, செய்கையினாலோ மாறாதவராக இருக்கிறார். ஆபிரகாம் ஆரம்பத்தில் ஆண்டவர் அழைத்து என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொன்னாரோ அதை நிறைவேற்றி முடிப்பதிலே அவர் மாறாதவராக இருந்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3 ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிப்பவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த காரியத்தை ஆண்டவர் தெளிவாக ஆபிரகாமின் வாழ்விலும் அவன் சந்ததியின் வாழ்விலும் செய்து நிறைவேற்றி முடித்தார்.
இன்னல்கள் பல எதிரிட்ட போதிலும் அவர் தாம் சொன்னவைகளில் ஒன்றையும் தரையில் விழவிடவில்லை. இதை ஆண்டவர் மோசேக்கு நினைப்பூட்டி ஜனங்களிடத்தில் போய் சொல் என சொல்லுகிறார். யாத்திராகமம் 3:15 ஆபிரகாம் இடத்தில் பேசியது நான் தான், ஈசாக்கின் இடத்தில் யாக்கோபின் இடத்திலும் பேசி வாக்கு கொடுத்த தேவன் நான் தான் என்றும் நான் மறக்கவில்லை. மேலும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று இன்றும் மாறாத தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தினார். இவ்விதமாக ஆண்டவர் தன்னை இஸ்ரவேல் ஜனத்திற்கு தம்மை கடவுள் என்று வெளிப்படுத்தினார். அவர் மாறாதவர் மட்டுமல்ல, என்றென்றும் ஜீவிப்பவர். இஸ்ரவேலில் முதல் அரசர் சவுல், தேவ அழைப்பு பெற்ற முதல் தலைவர் ஆபிரகாம், வல்லமையான அற்புதங்கள் செய்த முதல் தலைவர் மோசே, தாவீதை கோத்திர தலைவனாக குறிப்பிடுகிறார். தாவீது இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் எத்தனை சிறப்பு பெற்றிருந்தார். தாவீதினுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் உள்ளது. ஆனால் இயேசுவோ இந்த தாவீது போன்ற பெரிய மனிதர்களை போன்றவர்கள் அல்ல. அவர் ஆண்டவர், அவரே கடவுள், அவரே தேவ வல்லமையினால் உயிர் அடைந்து இருக்கிறார் என்பதற்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கு தேவன் நம் மத்தியில் செயலாற்றுவதை நாம் அனுபவிக்கிறோம். இனி வரப்போகிறார். அவரோடே மகிழ்ச்சியுடன் வாழும்படியாக அழைத்து செல்ல இருக்கிறார். என்றென்றும் மகிழ்ச்சி. இன்னும் பல. என் ஆண்டவருக்கு முடிவே இல்லை. தேவ சாயலாக மனிதர்களாகிய நாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். நாமும் அவரால் அழிவற்றவர்களாக படைக்கப்பட்டோம். நம்முடைய சரீரம் மட்டும் அழிவுள்ளது. அழிவற்ற நாம் ஆண்டவருடன் மகிழ்ச்சியில் பங்கடையலாம் அல்லது பிசாசின் கொடிய துன்பத்தில் பங்கு கொள்ளலாம். எதை நாம் விரும்புகிறோம் என்பது பூமியில் நிரந்தரமான முடிவில்லாத இறைவனிடத்தில் நாம் வைத்துள்ள அன்பை பொறுத்தே. இந்த பூமியில் நாம் காணும் எதுவும் நிரந்தரமில்லை. அது மலைகளாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், மனித அறிவாக இருக்கலாம். எல்லாம் மாற்றம் காண்பது, அழியக்கூடியது. அழிவற்ற ஒருவர் உண்டு என்றால் அது நம் ஆண்டவர் இயேசு மட்டுமே. அவரால் கடவுள், அவரே கடவுள், அவர்தான் ஆண்டவர், அவர்தான் சர்வ அதிகாரம் உள்ளவர். மாறாத அழிவற்ற ஆண்டவரை பற்றி கொண்டு எனது அழிவற்ற வாழ்வின் நோக்கத்தை அறிந்து தொடர்ந்து ஆண்டவருடன் வாழ எல்லா கிருபைகளையும் பலனையும் அவர் கொடுக்கிறவர். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 42ஆம் வசனம். இயேசுவின் மரணத்திற்கு பின்பு பயந்து போய் வாழ்ந்து கொண்டிருந்த அப்போஸ்தலர்கள் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு தங்களுடைய வாயின் வார்த்தைகளால் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுவின் பாடுகளின் போது அவரை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்தான். தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36 நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவும் மாணவர் என்று தைரியமாக பிரசங்கிப்பதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:41 தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அநேகரை மனந்திரும்பச் செய்து நம்முடைய வாழ்விலும் தூய ஆவியானவரை பெற்று கொள்ளும் பொழுது நம்முடைய வார்த்தையில் மாற்றத்தை காண முடியும். நம்முடைய வார்த்தை புதுமையானதாக மாற்றம் அடையும். அநேகருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை தூய ஆவியானவர் நமக்கு அருளச் செய்வார். விசுவாசிக்கிறவர்களுக்கு தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட மக்களுடைய வாழ்க்கை முறையில் புதுமையான மாற்றம் ஏற்பட்டதை அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31-37 வசனத்திலும் அப்போஸ்தலர் 4:32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும்
தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவருக்கு பொதுவாய் இருந்தது. விசுவாசிகளுக்காக வாழ்க்கையில் புதுமை ஏற்பட்டது. தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள், விட்டு கொடுத்தார்கள். அவர்களுக்காக ஏற்படுகிறது. அதன் நிமித்தம் ஆவியின் கனிகளை பெற்று கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். நாமும் தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் புதுமை அடைகிறோம். யோவேல் தீர்க்கதரிசி குறிப்பிட்டது போல உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வாழ்க்கையில் புதுமையை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வது அவசியமாகும். பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்பொழுது நாம் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். துன்பங்கள் ஏற்பட்ட போது அப்போஸ்தலர்களை தவிர மற்ற யாரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1-8ஆம் வசனம். ஆனால் எங்கு சிதறப்பட்டு போனார்களோ அங்கெல்லாம் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 8:4 வாழ்ந்த இடங்களில் எல்லாம் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக வாழ்ந்தார்கள். அது மாத்திரமல்ல, வாழும் இடங்களில் எல்லாம் கிறிஸ்துவின் நற்செய்தியாகிய புதுமையை கொண்டு சென்றார்கள். அது நிமித்தம் அநேகருடைய வாழ்க்கை புதுமை பெற்றது. நம்முடைய தேசத்திற்கும் இவ்விதமாக நற்செய்தி என்னும் புதுமை வந்தபடியினால் இருளில் வாழ்ந்து கொண்டு இருந்த நம்முடைய வாழ்க்கை புதுமை பெற்றது. நாமும் இந்த புதுமையாய் அறியாமை என்னும் பழமையில் வாழும் மக்களுக்கு வழங்கிட அழைக்கப்படுகிறோம். தூய ஆவியானவர் எழுந்தருளப்பட்ட நாள் முதல் விசுவாசிகள் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் வாழும் இடங்களிலும் புதுமை ஏற்பட்டது. அதைப்போல இந்த நன்னாளில் நாமும் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நம்முடைய வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் வாழும் இடங்களிலும் புதுமையாய் வாழ நம்மை கடவுளிடத்தில் அர்ப்பணிப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நினைத்து நீரோழுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே,
உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். உம் பிரசனத்தால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். ஆமென்.